அருணகிரியார் திருச்செந்தூருக்கு வந்துட்டார். திருச்செந்தூர் முருகனை பார்க்கிறார். இதெல்லாம் எப்பன்னு சொன்னேன், 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி, 1480 85 அதை ஒட்டிய காலகட்டம். போய் முருகனை பார்க்கிறார் திருச்செந்தூர்ல. முருகா, எனக்கு உங்க அப்பாவுடைய நடன காட்சியை காட்டு. நடராஜா தான் நடனம் ஆடுறவர். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, நம்ம சைவத்திலையும் சரி வைஷ்ணவத்திலையும் சரி அத்தனை சாமியும் நடனம் ஆடும். பிள்ளையார் ஆடுவாரா? கர்தன விநாயகர். முருகன் ஆடுவாரா? மயிலுமாடி நீ ஆடி வர வேணும் இருப்பவர், மயில் மேல நின்று ஆடுவார். சிவபெருமான் ஆடுவாரா? ஆடிக்கிட்டே தான் இருக்காரு. நிறுத்தினார்னா நம்ம ஆட்டம் நின்று போயிரு. அம்பாள் பராசக்தி காளி மாதா ஆடுறாளா? அவளுக்கு போட்டியாத்தான் இவர் ஆட ஆரம்பிச்சார். அவ ஆடுறாளா இல்லையா? ஆடிக்கிட்டு இருக்கா. சரி, பெருமாள் ஆடுறாரா? பாம்பு தலை மேலே நடஞ்செய்யும் பாதத்தினை புகழ்வோம், மாம்பழவாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம். பாரதி. பாம்பு, எந்த பாம்பு? அஞ்சுதல பாம்பு. காளியும் காளிங்க நர்த்தனா காண்டீபன் மைத்துனா. காளிங்கன் என்ற பாம்பு. அந்த பாம்புக்கு மேல நின்று பெருமாள் ஆடிக்கொண்டே இருக்கு. நம்ம தெய்வங்கள் அத்தனையும் நடனமாடும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, சமணத்துல நடனம் ஆடக்கூடாது. நடனம் ஆடினா நரகத்துக்கு போவான். ஏன்? நடனம் ஆடினால் சிற்றின்பம் தூண்டப்படும். அதனாலே இந்த பாடுறது, டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் சமணத்துல கூடாது. சைவத்துல நம்ம அத்தனை சாமியும் ஆடிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? எல்லாம் ஆனந்த தாண்டவம். நடராஜா யாரு? ஆனந்த தாண்டவர். திருப்பெருந்துறையில ஒரு செட்டியார் முருகனுக்கு கோயில் கட்டினாருங்க. கட்டி விட்டா நாளைக்கு கும்பாபிஷேகம். ராத்திரி கனவுல சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அந்த கோயில்ல உள்ள சாமிக்கு முருகன்னு பேர் வைக்காதே, ஓ ஆனந்த நடராஜான்னு பேர் வை. இல்ல ஆனந்த மாணிக்க வாசகர்னு பேர். இன்னைக்கும் சாமிக்கு என்ன பேரு? ஆனந்த மாணிக்க வாசகர் தான். நடராஜா பேரை வைக்கிறத விட மாணிக்க வாசகர் பேரைத்தான் வைக்கணும். திருப்பெருந்துறையில அத்தனையும் மாணிக்க வாசகர் தான். தேர் யாருக்கு? மாணிக்க வாசகர். திருவிழா யாருக்கு? மாணிக்க வாசகருக்கு. எல்லாம் மாணிக்க வாசகருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்? நடன காட்சியை காட்டு அப்படின்னு நம்ம அருணகிரியார் கேட்டார். முருகப்பெருமான் நடனமாடி காட்டினார். அப்படின்னு எங்க சார் சொல்லி இருக்கு? தண்டையணி வெண்டையங்கின் சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே. அவன் ஆடுற பொழுது தண்டை சிலம்பு எல்லாம் சேர்ந்து ஆடுதான். தண்டையணி வெண்டையங்கின் சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையனை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன் தந்தொடமணைந்து நின்றன்பு போல கண்டுரகடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ. உன் முகம் எனக்கு முன்னால வராதா? கொண்டறிக. அடுத்த பாட்டு. தண்டை அணி வெண்டை அங்கின் சதங்கையும் கண்களல் சிலம்புடன் கொஞ்சவேனின் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன் சந்தொடமணைந்து நின்றன்பு போல கண்டுரகடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோர். புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியள வெங்களங்கொண்ட போது பொன்கிரிய நெஞ்சிர தெங்கினு வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம். அது டான்ஸ். கொண்ட நடனம் பதம் செந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனம் கொழுங்கந்த வேளே கொங்கை குரமங்கையின் சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. நடன காட்சியை காட்டு. முருகன் என்ன பண்ணா? ஒரு பக்கம் முருகன், ஒரு பக்கம் நடராஜா சேர்ந்து ஆடுறாப்புல காட்டினான். எந்த ஊரு? திருச்செந்தூர். நிறுத்துங்க. இந்த நிகழ்ச்சிக்கு
கொஞ்ச நாளைக்கு முன்னால திருச்செந்தூருக்கு போர்ச்சுகீசிய கொள்ள கூட்டத்துக்காரங்க வந்தாங்க. இலங்கையில கொள்ள, இந்தியாவில கொள்ள. எப்போ? 15ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலம். எல்லா வளமும் இங்கதான் கிடந்துச்சு, அழுதுகிட்டு போயிட்டான். இலங்கையில எத்தனை கோயில அவங்க இடிச்சாங்க, எரிச்சாங்க தெரியுமா? போர்த்துகீசியர்கள். இங்க வந்துட்டான் திருச்செந்தூருக்கு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் பார்த்திருக்கீங்களா? நேரில் முருகப்பெருமான் கல் திருவேணி, அழகா இருப்பார். கையில ஒரு பூவோட காட்சி. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஆறுமுக நயினார். ஆறுமுகம் 12 கை, பெரிய மூர்த்தி, கிட்டத்தட்ட 2 டன் இருப்பார். ஐம்பொன் விக்கிரகம், அவ்வளவு அழகா இருப்பார். எவனோ சொல்லிவிட்டான், இந்த பெரிய மூர்த்தி இருக்காரே அவ்வளவு தங்கம்னுட்டான். விடுவானா? 2 டன்னுல தங்கம் கிடைக்கும். கொள்ளக்கூடத்துக்காரன் 60-70 பேரு 2-3 பாய்மர கப்பல் வந்துட்டான். வந்து திருச்செந்தூருக்குள்ள வந்து ராத்திரி நேரம் கதவை உடைச்சான். மூல விக்கிரகத்தை சின்னாபின்னப்படுத்தினான். என்ன, மூல விக்கிரகத்துக்கு கீழே தங்கம் வைரமெல்லாம் வச்சுதான் விக்கிரகத்தை தூக்கி அதையெல்லாம் கொள்ளையடிச்சான். இந்த பக்கம் வந்தா ஆறுமுக நயினாரை பார்த்தான். ஆறுமுக நயினார் கம்பீரமா அழகா இருக்கார். தூக்குடான்ட்டான். அவ்வளவு தங்கமா பளபளன்னு இருப்பார். தூக்கு. 60 பேர் சேர்ந்து கைத்த கட்டி கம்ப கட்டி எப்படியோ தூக்கிட்டான். தூக்கி கொண்டு போய் இவங்களுடைய அந்த பாய்மர கப்பல், அந்த காலம் அப்படித்தானே, 15ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலம். பாய்மர கப்பல்ல கொண்டே உட்கார வச்சு பாய்மர கப்பல் போகுது. கொஞ்ச தூரம் போனானா சுனாமி மாதிரி வந்து அலை பெருசா வருது. விழுந்துரும் போல இருக்கு. எல்லாம் பயந்துட்டான். நமக்கே ஆபத்தா போயிரும் போல இருக்கு. எங்க திருண்ண தங்கத்தை வச்சு வாழ்றதுக்கு நம்ம உசுரோட இருக்கணுமே. என்ன செய்யலாம்? டேய், அந்த சாமியை தூக்கிக்கிட்டு வந்தோம், டெய்டி அதை தூக்கி தண்ணிக்குள்ள போடுறான். என்ன திருப்பி கொண்டே வைக்க முடியாது, மாட்டிக்குவேன். தண்ணிக்குள்ள போடுறான் கேப்டன். உடனே இருந்த ஆளு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுவிட்டான். இன்னும் புயல் விடலை. வந்து பார்த்தா ஆறுமுக நயினார் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. என்னடா தண்ணிக்குள்ள தூக்கி போட சொன்னேன்? ஓ, இந்த சாமியவா தூக்கி போட சொன்னேன்? நான் இதுக்கு முன்னால இருந்த நொண்டி சாமியவல்ல தூக்கி போட்டேன்னா. லேம் டெய்டி. லேம் டெய்டின்னா என்ன அர்த்தம்? நொண்டி சாமி. என்னடா சொல்றேன்? இங்க இதுக்கு முன்னால திருநள்ளாறு போய் நடராஜா விக்கிரகத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. அதை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ ஆறுமுக நயினாரை கொள்ளையடிச்சு பக்கத்துல வச்சிருக்காங்க. தண்ணிக்குள்ள தூக்கி போடுன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிருக்கான்? இந்த சாமி பெருசா இருக்கு, அந்த சாமி சின்னதா இருக்கு. நடராஜா ஒத்த கால தூக்கி ஆடுறாருல, அதனால அவர் நொண்டி சாமி. லேம் டெய்டி அவன் வச்ச பேரு. அவரை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டிருக்கான். இந்த சாமி எவ்வளோடா தூக்கி போட சொன்னேன்? நான் எப்படி ஒத்தாளா தூக்குறது? 10 பேர் சேர்ந்தா ஆறுமுக நயினாரை தூக்கினா கடலுக்குள்ள போட்டான். அங்க நடராஜா, சண்முகராஜா, அதானே சரி. ஆறுமுக நயினார் இங்கே, நடராஜா அங்கே. மீன்கள் வழிபாடு செய்யும். இன்னைக்கு அந்த அடையாளம் இருக்கு. இந்த 2 விக்கிரகமும் திருச்செந்தூர்ல இருக்கு. சொல்ல போறேன். முடிஞ்சுது, விடிஞ்சுது, புயல் விட்டு போச்சு. எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. காலையில கோயில் கதவு திறந்து கிடக்கு. ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் வடமலையப்ப பிள்ளையன், திருநெல்வேலி சைவ பிள்ளைமார். ஈழத்து பெருமக்கள் எப்படி சைவத்தையும் தமிழையும் தங்கள் கண்களாக கொள்கிறார்களோ, நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எப்படி திருப்பணிகளை தங்கள் கண்களாக கொள்கிறார்களோ, அது மாதிரி திருநெல்வேலி சைவ பிள்ளைமார் சைவத்தையும் தமிழையும் தங்கள் கண்களாக கொண்டவர்கள். வந்து கதவை திறக்கிறதா திறந்து கிடக்கு. உள்ள போய் பார்த்தா மூல விக்கிரகம் சின்னாபின்னப்படுத்தப்பட்டது. ஆறுமுக நயினாரை காணோம். எப்படி இருக்கும்? அழுதார், தேம்பினார், முட்டிக்கிட்டார், தேடுறார், ஆள் விட்டு தேடுறார். 1 நாள், 2 நாள், 3 நாள் காணோம். கடலுக்குள்ள உள்ள சாமியை வெளியில தேடி என்ன பண்றது? மனசுக்குள்ளே உள்ள கடவுளை கைலாசம் வரைக்கும் தேடி எப்படி பார்க்கிறது? இங்க பார்த்தா தானையா அங்க பார்க்கலாம்.
இங்க பார்க்கலன்னா கைலாசம் போனா என்ன, எங்க போனா என்ன பார்க்க முடியாது. உள்ளத்தின் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாய் எனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். இங்க இல்ல கடவுளை பார்க்கணும், தேடினார் முடியல. விக்கிரகம் கிடைக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். கோடீஸ்வரன் பட்டினி. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. பாடி வதங்கி போய் சாஞ்சுட்டு அவங்க அம்மா கிழவி காதுல பாம்படம் போட்ட அம்மா வந்தது. ஏண்டா நீ பட்டினி கிடந்து செத்து போய் தப்பிக்கலாம்னு நினைக்கிறியான்னு. என்னம்மான்னார், நீதான் பொறுப்பு, இந்த ட்ரஸ்ட் உன் பொறுப்பு, நீ அந்த விக்கிரகத்தை கண்டுபிடிக்கணும். இப்படி பட்டினி கிடந்து செத்து போய் தப்பிக்கப்படாது, உயிரோட இருந்து கண்டுபிடிக்கணும். ஒருவேளையாவது சாப்பிடு. அம்மாவை கையெடுத்து கும்பிடணும். ஒருவேளையாவது சாப்பிடு. சரி, ஒருவேளை சாப்பிடுறேன். மத்தியானம் சாப்பாடு. ஒருவேளை சாப்பிடுறவனுக்கு யோகின்னு பேரு, 2 வேளை சாப்பிடுறவனுக்கு போகின்னு. போகின்னா இன்பத்தில் இச்சை உள்ளவன். 3 வேளை சாப்பிடுறவனுக்கு ரோகின்னு பேரு. 4 வேளை சாப்பிட்டா துரோகின்னு. நம்ம 4 வேளை சாப்பிடுறோம். காலையில, மத்தியானம், சாயங்காலம், ராத்திரி சாப்பிடுறோமா இல்லையா? இதுல இடையில கேண்டீனுக்கு போய் என்னமாவது ஊத்தி நம்மளை எங்க கொண்டு சேர்க்கிறது? சரி, ஒருவேளை சாப்பாடு வடமலை அப்ப பிள்ளை எனக்கு கிடைக்கல. 6 மாசம் ஆச்சு. கண்ணீர் விடுறார். என்னுடைய ஆட்சி காலத்துல திருடு போயிடுச்சு, நான் என்ன பாவம் பண்ணனேன் ஐயா. அந்த பெரிய அம்மா வந்தது. இவங்க அம்மா, இல்லப்பா அழுதுகிட்டு இருந்து புண்ணியம் இல்லை, செயல்படும். என்னம்மா செய்யணும்? அந்த பெரிய விக்கிரகம் இருந்துச்சுல்ல, ஆறுமுக நயினார். ஆமா, நம்ம கிட்ட தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, செப்பு இருக்கு, பித்தளை இருக்கு, இரும்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. அதை கொடுத்து ஒரு ஆசாரிய கூப்பிட்டு செய்ய சொல்லு. சும்மா அழுது புண்ணியம் இல்லை, கொடு. சரிம்மா, செஞ்சாச்சு. இன்னொரு 6 மாசம் ஓடி போயிடுச்சு. இந்த மூல விக்கிரகத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? மூல விக்கிரகம் வேணுமே. மூல விக்கிரகம் கல் விக்கிரகம். உங்களுக்கு தெரியுமா, சிற்பத்துல ஆண்கள், பெண்கள், அடிக்கல்லுன்னு 3 கல் இருக்கு. ஆண் விக்கிரகம் ஆண் கல்லுல தான் பண்ணணும், பெண் விக்கிரகம் பெண் கல்லுல தான் பண்ணணும். அடிக்கல் பயன்படுத்த கூடாது. சிற்ப சாஸ்திரம். எடுத்த கல்லுல எல்லாம் பண்ணப்படாது. நான் தேடுறேன், எனக்கு கல்லு கிடைக்கலையே. அந்த பெரியம்மா சொல்லுது, 80 வயசு. திருநெல்வேலிக்கு பக்கத்துல குறுக்குத்துறைன்னு ஒரு இடம் இருக்கு. ஆமா, இங்க ஒரு முரட்டு பாறை இருக்கு. ஆமா, நான் அந்த பாறை கிட்ட போற போதெல்லாம் பாறைக்குள்ள முருகன் தெரிகிறான். என்னம்மா சொல்றேன்? ஆமாப்பா, தினம் போய் கும்பிடுறேன், பாறைக்குள்ள முருகன் தெரிகிறான். சிற்பிகளை கூட்டிக்கிட்டு வா, அந்த பாறையை எடுத்து முருகனை ஆக்கி விடுவோம். சிற்பிகள் வந்தாச்சு. இந்த கிழவி 80 வயசு முன்னால போயிடுச்சு. பாறையை காட்டுது. முருகன் தெரிகிறானா? முகம் தெரியுதா? கை தெரியுதா? கால் தெரியுதா? கால்ல தண்டை தெரியுதா? கையில வேல் ஒட்டி இருக்கா? இந்த கழுத்துல மாலை இருக்கா? ஒரு கையில பூ இருக்கா? சிற்பி பார்க்கிறார். அம்மா, பாரதாம்மா தெரியுது. என்னையா எனக்கு தெரியுது, உனக்கு தெரியலையா? ஐயோ தெரியலையே, நான் என்னம்மா செய்ய? புரியுதா? காண்பார் யார் கண்ணுதலாய் அட்டாக்காலே. ஒரு சின்ன விஷயம் சொல்லவா? ஒரு பெரிய சொற்பொழிவாளர், நல்லா பேசுறவர், நாடு நாடா போய் பேசுறவர், ஒரு ஊருக்கு போனார். அந்த ஊர்ல போய் பாகவதம் சொன்னார். பாகவதம் என்பது கிருஷ்ணன் கதை சொன்னாரா? 1 மாசம் சொன்னார். ஒரு 20 நாள் ஆச்சு. அந்த ஆத்துல தண்ணி ஓடும், அதுல குளிக்கிறார். குளிக்கிற போது ஒரு ஆள் பக்கத்துல வந்தான். சாமியின் தான் அருப்பா. சாமி, நான் சலவ தொழிலாளி. நீங்க தினம் அந்த
கதை சொல்றீங்கல்ல, அதை நான் ஓரத்தை நின்று கேட்கிறேன். சரி சாமி, ஒண்ணு இந்த கிருஷ்ணனை பத்தி சொல்றீங்களே, அந்த கிருஷ்ணன் இப்ப இருக்கானா இல்லையா? தெளிவா கேட்டுவிட்டேன். என்ன செய்யறது? இல்லைன்னு சொன்னா இவர் பொழப்பு போயிடும். இருக்கான்னார். இருக்கானா? சாமி, எனக்கு அவனை கொடுங்களேன், நான் வளர்க்கிறேன். என்னடா பம்பா போச்சு, நான் எங்க போய் கொடுக்கறது? நான் படிச்சதை சொன்னேன், இந்த ஆளு கிருஷ்ணனை கொடுங்கிறான், நான் எங்க போய் கொடுக்கறது? சாமி, நீ மட்டும் அந்த கிருஷ்ணனை கொடுக்கல, இந்த கல்லுல மோதிக்கிட்டு செத்து போயிடுவேன். நாளைக்கு பேப்பர்ல இல்ல வந்துடும். என்னடா பண்றது? சாமி கொடு, நான் வளர்க்கிறேன், அவனை பத்திரமா வளர்க்கிறேன். படிக்காதவன், நம்மளும் ரொம்ப படிச்சவர், தவிக்கிறார். இந்த ஓரத்துல ஒரு அம்மி குளவி கிடந்தது. அந்த காலத்துல அரைப்பாங்க அம்மி, பார்த்திருக்கா? குளவி தனியா இருக்குமே. இப்ப எல்லாம் கிரைண்டர் சுத்துது, குளவி அப்படியே இருக்கு. அந்த காலத்துல குளவிதான் சுத்தும். அது ஒரு காலம். கிரைண்டர் கீழே அப்படியே இருக்கும். எல்லாம் தலைகளா மாறி போச்சு. அந்த காலத்துல வாத்தியாரு உட்கார்ந்து இருப்பாரு, பையன் நிப்பேன். இன்னைக்கு பையன் உட்கார்ந்து இருக்க, வாத்தியார் நின்றுகிட்டே பேசுறாரு காலேஜில். அந்த காலத்துல குழந்தை வேண்டும் என்று தாய்மார்கள் அரசை சுத்தினார்கள். இப்போ குழந்தை வேண்டாம் என்று இந்தியாவில் அரசு தாய்மார்களை சுத்துகிறது. எல்லாம் மாறி போய் போனா போகுது. குழவி எடுத்தான். ஏய், இந்த இருக்காண்டா கிருஷ்ண, தூக்குடா. தூக்கிட்டாங்க. சாமி, ரொம்ப கணக்குறானே, மலையை தூக்குனவன் கணக்காம என்னடா பண்ணுவேன்? இவர் கதை படிச்சிருக்காரா? கோவர்த்தனகிரிய தூக்கணும். ஆமா சாமி, நீங்க சொல்லி இருக்கிறீங்க, பய கணக்கிறேன். ஆமா, இது என்ன உடம்பெல்லாம் மண்ணா இருக்கு? மண்ணை தின்னவன்டா. புரியுதா? அறிவு இங்க பேசுது, அன்பு அங்க பேசுது. எதுமா ஜெயிக்க? கடைசி எது ஜெயிக்கும் பாருங்க. பய பார்த்தேன். சாமி, நான் இவனை குளிப்பாட்டி நல்லா வச்சுக்கிறேன். நன்றி சாமி. தோல்ல அம்மி குழவிய போட்டுக்கிட்டு போயிட்டேன். நல்ல வேலைடா அப்பா, இந்த பைத்தியத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டோம். படிச்ச மனுஷன் முடிஞ்சது. வீட்டுக்கு போனான், பொண்டாட்டிய பார்த்தான். ஏன் புள்ள, கிருஷ்ணனை கொண்டாந்து இருக்கேன்னா. எங்கே? இந்தா இருக்கான். ஆமா, பையன் நல்லா இருக்கேன், மூக்கு மொழியோட இருக்கேன். அம்மிக்குழவிக்கு எங்கடா மூக்கு மொழி? இவனுக்கும் தெரியுது, அவளுக்கும் தெரியுது. பையன் காலில் தண்டை போட்டிருக்கான். மச்சான் பாத்தியா? ஆமா, தண்டை போட்டிருக்கான். அந்த பாரு புள்ள, இன்னைக்கு ராத்திரிக்கு நம்ம தூங்குற போது நீ அந்த பக்கம் படுத்துக்கோ, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன். இந்த பயலை நடுவுல படுக்க போடணும். ஏன்? மாமன் பொல்லாதவனா, கம்சன்னு பேரான், வந்து எடுத்துக்கிட்டு போயிடுவானா. நம்ம தான் இந்த பிள்ளைய பார்த்துக்கணும். வெண்ணெய் சாப்பிடுவான், வெண்ணெயெல்லாம் ஏற்பாடு பண்ணு. எப்படி இருக்கு? 7-8 வருஷம் ஓடி போயிடுச்சு. நம்ம பாகவதர் எல்லா ஊர்லயும் போய் பேசி திரும்ப அந்த ஊருக்கே வந்துட்டார். ஒரு ரவுண்டு. அப்பவும் பாகவதன் சொல்ல ஆரம்பிச்சார். அவருக்கு தெரிஞ்ச தானுங்க அவர் சொல்லுவாரு. அப்பவும் எல்லாரும் கேட்டாங்க. அப்பவும் ஆத்துக்கு குளிக்க போனார். நம்ம ஆள் போயிட்டான். சாமி, என்ன சாமி, அந்த கிருஷ்ணனை கொடுத்தீங்கல்ல, ஓ அந்த அரக்கு இருக்கா? சொல்ல முடியாது. செமி, சரி, இன்னைக்கு என்ன கேட்க போறானோ தெரியல. சாமி, அந்த கிருஷ்ணன் நல்லா வளர்றான் சாமி. அப்ப பாதி, இப்ப முக்கால் முத்திருச்சு. சாமி, என் பொண்டாட்டியன் நானு அந்த பயலுக்கு தினம் வெண்ணெய் கொடுக்கிறோமா, அப்படி சாப்பிடுறான் சாமி. அவன் புல்லாங்குழல எடுத்து ஊதுனான்னா எல்லா மாடு எங்க வீட்டுக்கு வருது சாமி. சாமி, சும்மா சொல்லப்படாது, நீ கொடுத்தது எனக்கு பெரிய நன்கொடை சாமி. சாமி, இப்போ ஒண்ணு செய்யணுமே. போச்சுரா. இப்ப என்ன கேட்பானோ? ருக்மணிய கேட்பானோ? சத்தியபாமாவை கேட்பானோ? வேற கல்லு என்னமாவது பக்கத்துல கிடக்கா? நம்மாளு. சாமி, என்னப்பா கேளு. நீ எங்க வீட்டுக்கு வந்து கிருஷ்ணனை பார்க்கணும் சாமி. அம்மிக்கல்ல நான் என்னடா பாக்குறது? உள்ளுக்க. சாமி, நீ வரணும். சரியா, வர்றையா? என்னாலே போயிட்டார். வீட்டுக்குள்ள போய், என் புள்ள சாமி வந்திருக்காரு பாத்தியா?
யாரு? இந்த கிருஷ்ணனை கொடுத்தாருல்ல, அப்படியா? சாமி காலில் விழுந்து ரெண்டு உட்கார்ந்து இருக்கு. அந்த பொண்டாட்டி சொல்றா, சாமி இந்த பய பெண்ணை எப்படி திங்கிறான்னு தெரியுமா? இவர் ஜாடிக்கு முடி சரியான ஜோடி, இது முக்கால் அது அரை. சரி வேற என்ன, கடவுள் அப்படித்தானே சேர்த்து வைப்பாரு. சாமி இப்ப அந்த பயலை கூப்பிடுறேன் பாக்குறியா? தூக்கிட்டு வர்றா தோல்ல. இவர் பார்க்கிறார் அம்மி குழவி. சாமி இந்த பயல் கண்ணை பாத்தியா, எப்படி இருக்கு பாத்தியா? கண்ண அழக பார்த்துதான் இந்த பயலை கண்ணான்னு கூப்பிட்டேன். காலை பாத்தியா, வள்ளி கிழங்கு மாதிரி இருக்கே. அம்மி குழவிக்கு எதிரா காலு, வள்ளி கிழங்கினை போல் கால்கை மாம்பழ கன்னங்களாம், அள்ளி அணைத்திடவே மனத்தில் ஆசை பெருகுதப்பா, கண்ணின் அழகுரைக்க ஒரு சொல் காண கிடைப்பதில்லை, கண்ணின் அழகு கண்டே அவனை கண்ணா என்றழைத்தேன். பக்தி முத்துற பொழுது சந்தோஷமா இருக்கும். இவருக்கு ஒன்னும் புரியல, என்னடா ரெண்டு கிறுக்கா வந்து சேர்ந்திருக்கு. சாமி இப்ப பாரு, அவனை இந்த புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க சொல்றேன் கேளு. அம்மி குழவி என்னைக்குடா புல்லாங்குழல வாசிச்சு? ஏன் பையா? யார? கிருஷ்ணனே. எல்லாரும் ஐயா ஐயான்னு கூப்பிடுறவனே இவன் பாசத்தினால பையான்னு கூப்பிட்டான். இந்த பாரு, இந்த சாமிக்கு கேட்கிறாப்புல புல்லாங்குழல ஊது. எடுத்து ஊத ஆரம்பிச்சானா, எங்கிருந்து வருகுவதோ ஒளி யாவர் செய்குவதோ அப்படியே அழகா விழுகுது புல்லாங்குழல். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. இவரு காதுல விழுந்துருச்சு. நான் எனக்கு உன்னை காட்டல, இந்த புல்லாங்குழல் ஓசை மட்டும் கேக்குது, எனக்கு உன்னை காட்ட மாட்டியா? நானும் இத்தனை காலமா பாகவதன் சொல்றனே. அசரீரி வாக்கு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள பக்தியில 1000ல் 1 பங்கு கூட உனக்கு கிடையாது. அதனாலே இவர்களுக்கு என்னை காட்டினேன். இவர்களோடு சேர்ந்தமையினாலே, அந்த புண்ணியத்தினாலே உனக்கு புல்லாங்குழல் ஒலியை கேட்பித்தேன். அடுத்த பிறவியில காட்டுவேன் போ. புரியுதா? அது எப்படி ஒருத்தருக்கு தெரியும் ஒருத்தருக்கு தெரியாதுன்னு இனிமே சந்தேகப்பட மாட்டீங்களே. இந்த கதையை எனக்கு சொன்னவர் யாரு தெரியுமா? கொத்தமங்கலம் சுப்புன்னு ஒரு புண்ணியவான். அவர் தான் இந்த கதையை எனக்கு சொன்னார். கவியரசு கண்ணதாசன், கொத்தமங்கலம் சுப்பு, நான் எல்லாரும் 1968 69 அந்த காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டுல நிறைய கவியரங்கங்களில் பங்கு கொண்டோம். விருதுநகர் கல்லூரியிலிருந்து வர்ற பொழுது இந்த கதையை கொத்தமங்கலம் சுப்பு எனக்கு சொன்னார். மறக்க முடியாது. எதுக்காக இவ்வளவு கதையும் வந்தேன்? திருச்செந்தூருக்காக வந்தேன். இப்ப அந்த கதைக்கு போங்க. இந்த கதையை மறந்துட்டு, பெரிய பாறை, பாறைக்கு முன்னாலே அந்த அம்மா நிக்குது. அம்மாவுக்கு முருகன் தெரிகிறான், சிற்பிகளுக்கு தெரியல. கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். கண்ணில அன்பு இருந்தா தானையா கல்லுல கிருஷ்ணன் தெரியுமா? கண்ணில அன்பு இல்லைன்னா கடவுளை கல்லுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதா? அம்மா முருகன் தெரியலையே, என்னையா இப்பொழுது அழகா தெரிகிறான், உன் கண்ணுக்கு தெரியல, இந்த கறியை கொண்டா, அடுப்பு கறி. அந்த அம்மா கிழவி 80 வயசு எடுத்தது, முருகனை அப்படியே கோடு போட்டது. அதுக்கு தெரியுது இல்ல, ஸ்கெட்சுன்னா தெரியுமா? தமிழ்ல புனையா ஓவியம்னு பேர். மனையகம் புகுந்து மணிமேகலை தான் புனையா ஓவியம் போல நிற்றலும். மணிமேகலை புனையா ஓவியம்னா இந்த முன்னால நம்ம வந்து ஒரு ஸ்கெட்சு மாதிரி போடுறோம் பாருங்க, அந்த அம்மா ஸ்கெட்சு போட்டுருச்சு. இப்ப பாக்குறான் முருகன் தெரிகிறார். பின்னால உள்ள கல்லைகள்லாம் வெட்டி தூக்கி போடு, தேவையானதை மட்டும் எடுத்துக்கோ. இந்த ஓவியத்துக்கும் சிற்பத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா? ஓவியத்தில தேவையானதை மட்டும் கோடு போடுவோம், சிற்பத்தில தேவை இல்லாததை எல்லாம் கட் பண்ணி விட்டா கல்லுல முருகன் வந்துரு. இந்த மனசுங்கிற கல்லுல கோபம், காமம், பொறாமை இதையெல்லாம் கட் பண்ணி விட்டா முருகன் அழகா தெரிவார்.
சரி வர இல்லையா? அவ்வளவுதான். அற்புதமா முருகன் வடிக்கப்பட்டார். எல்லாம் எப்ப? 15ஆம் நூற்றாண்டின் தொடக்க பகுதி. இப்போ 50 விக்கிரகம் ரெடி ஆயிடுச்சு. முருகன் ரெடி ஆயிட்டார். அங்கிருந்து தேர்ல வச்சு குறுக்குத்துறையில இருந்து திருச்செந்தூருக்கு கொண்டுகிட்டு வர்றாங்க. வடமலையப்ப பிள்ளையன் தூங்கி 1 வருஷம் ஆச்சு. என் பிள்ளைய காணா எப்படி தூக்கம் வரும்? அசந்து போய் வர்றார். திருச்செந்தூருக்கு பக்கத்துல ஒரு ஊர். ராத்திரி நேரம் அங்க வந்து எல்லாரும் படுத்தாங்க. பிள்ளையனும் படுத்தார், தூங்கிட்டார். இதனால தூக்கம் இல்லை. வந்துருச்சு. தூக்கம் கடவுள் கொடுத்தாத்தான் வரும். மாத்திரைய போட்டா மயக்கம் தான் வரும், தூக்கம் வராது. எழுதி வச்சுங்க. கடவுள் திருவடிகளை தலைய வச்சு படுத்திருக்கிறேன். முருகா இரவின் இடை துகிலிகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அருமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே. தூங்குற பொழுது கனவுலே முருகா நீ காட்சி கொடுக்கணும் நினைச்சிட்டு படுங்க, நல்ல தூக்கம் வரும். முருகனும் காட்சி கொடுப்பான், நம்பணும், நல்லா இருக்கும். தூங்கினாரா? கனவுல ஆறுமுக நயினார் வந்து நிற்கிறார். கடவுளே உன்னை பார்த்து 1 வருஷம் ஆச்சே, ஐயா எங்கே இருக்கிறே? கடலுக்குள்ளே இருக்கிறேன். 1 வருஷமா சொல்லலீங்க, கடலுக்குள்ளே இருக்கிறேன். நாளைக்கு காலையில வா, கருடம் பறக்கிற இடத்துக்கு வா, சுத்தி வர எலுமிச்சம்பழம் கிடக்கும் மாலை, அந்த இடத்துல நான் இருக்கிறேன், வந்து எடுத்துக்கிட்டு போ. எப்படி இருக்கு இவருக்கு? முழிச்சார், எல்லாருக்கும் சொன்னார். புறப்பட்டாங்க. மறுநாள் காலையில திருச்செந்தூர் கடற்கரை, அந்த இடத்துக்கு பேரு ஆறுமுக விலாசம்னு பேர். ஆறுமுக விலாசம். வீதி சுற்றி கீழ்புறத்தில் கடலும் கண்டேன், வித்தார கொடிமரத்தில் தங்கம் கண்டேன், ஆதியனும் மூல விக்கிரக தலகும் கண்டேன், அடியேனும் செந்தூரில் வலமாய் வந்தேன், நீதிபுகள் கோபுரம் மேல் புறத்தே கண்டேன், நிச்சயமாய் உனதழகை காண வேண்டி ஆதியனும் கடற்கரையில் வந்தமர்ந்து ஆறுமுக தரிசனம் பெற்று அருள் பெற்றேனே. அந்த இடத்துக்கு பேரு அப்படி ஒரு பேரு, அந்த ஆறுமுக விலாசம். வந்தாச்சு. 2-3 போட்டு பணக்காரர். இவர் உட்கார்ந்துட்டார். போகுது. சொன்ன மாதிரி கருடன் பறக்கிறான். எலுமிச்சம்பழ மாலை சுற்றி கிடக்கு கடலுக்குள்ள. இங்கதான் 2-3 பேரு உள்ள முக்குளிச்சாங்க. கிடக்கு உள்ள காணாம். 3 பேரு காணாம். இவருக்கு பளிச்சுன்னு என்ன தோணுச்சு? என் பிள்ளை காணாம போயிட்டா எல்லாரையும் தேட விட்டு நான் மட்டும் சும்மாவா இருப்பேன்? நானும் ஒரு ஸ்கூட்டரோ காரோ எடுத்துக்கிட்டு தேடுவேனா இல்லையா? நான் இறங்கணும். கடவுள்கிட்ட போகணும்னா நான் இறங்கணும். நானுங்கிற திமிரு இறங்கணும். கடவுள்கிட்ட போறதுக்கு நான் இறங்கணும். தட்டுன்ட்டார். சாமி பொல்லாது, தண்ணிக்குள்ள போறீங்க, மூச்சு முட்டும், நீங்க கைத்த ஆட்டுனா நாங்க தூக்கணும், ரொம்ப ஆபத்து. உங்களுக்கு அது முக்குளிக்கிறதுன்னா இடுப்புல கைத்த கட்டி உள்ள இறக்கிடுவாங்க. அந்த காலம். இப்ப மூச்சை புடிச்சுக்கிட்டு உள்ள இறங்கிடுவேன். எடுத்துக்கிட்டு வருவான், கைத்த அசைப்பான், அசைச்ச உடனே மேல தூக்கணும். டேட்டா போனா அப்புறம் அவனை தூக்கணும். இதுக்கா அந்த காலத்துல என்ன தெரியுமா செய்வாங்க? கைத்த மச்சினன் கையில கொடுத்துடுவாங்க. இவன் பொண்டாட்டிக்கு தம்பி, இவன் போனா அவன் காப்பாத்தனும் தங்கச்சிய அக்காவை, புரியுதா? இதுக்காக கொடுத்துடுவாங்க. உடனே தூக்கிடுவேன். இந்த காலத்துல கொடுத்தா உள்ள விட்டுருவேன், போராட்டு. அந்த காலம் நல்ல காலம்ங்க. இந்த காலம் இப்படி ஆகி போச்சு. உள்ள இறக்கியாச்சு. வடமலையப்ப பிள்ளையன் இறங்கிட்டார். நடராஜா அங்கே, முருகன் இங்கே. முருகன் கேட்கிறார் அப்பாவை பார்த்து, அப்பா நீங்க போறீங்களா, நான் போகட்டுமா? பிள்ளையன் வந்துட்டாரு. அப்பா நான் போயிடுறேன், நீ போனா என்னைய விட்டுருவாங்க. சமயத்துல பிள்ளைய நம்பி அப்பா இருக்காப்புல ஆயிப்போகுது. நீ முதல்ல போகாத, நான் போயிடுறேன். கையில போய் நடராஜா உட்கார்ந்தார். ஆகா, மேல வந்து பாக்குறார் நடராஜா. என்னடா கடலுக்குள்ள ஒரு ஊரே இருக்கும் போல இருக்கு, கோயிலே இருக்கு.
அடுத்து முங்கினார் சண்முக பெருமான், ஆறுமுக நயினார். ஆறுமுகம் 12 கையும் வேலும் அலங்கார ஆபரணம் அணிந்த மார்பும். அப்படியே போய் மடியில உட்கார்ந்துட்டார். பிள்ளையன் மேல கொண்டுகிட்டு வந்து 60 பேர் தூக்கின ஆளை ஒத்தாள் தூக்கி கொண்டாந்து மேல வச்சுட்டார். அந்த பக்கம் நடராஜா, இந்த பக்கம் ஆறுமுக நயினார். கைத்த போட்டு கட்டி விட்டாங்க. இன்னைக்கும் திருச்செந்தூர்ல மாசி திருவிழாவில ஒரு நாள் சாமி ஊர்வலம் வர்ற பொழுது ஒரு பக்கம் நடராஜா, ஒரு பக்கம் முருகப்பெருமான், ஆறுமுக பெருமான். புரியுதா? இதுக்கு அது அவர் 50 வருஷம் கழிச்சு அருணகிரிநாத சுவாமி போய் பாடுற பொழுது அருணகிரிக்கு நடன காட்சி கிடைச்சது. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம்தான் அருணகிரியார் வாழ்க்கை. நடன காட்சி கிடைச்சது. திருச்செந்தூருக்குள்ள போயிட்டாரா, முருகனை பார்த்தாரா, மடமடன்னு பாட ஆரம்பிச்சிட்டார். அதுல ஒரு பாட்டு தான் இன்றைய தலைப்பு. நம்ம எல்லாம் இப்ப எங்க இருக்கிறோம்? திருச்செந்தூர்ல இருக்கிறோம். ஒரு முறை திருநெல்வேலிக்காரங்க திருச்செந்தூர் பெருமானுக்கு காவடி கட்டினாங்க, பால்குடம் கட்டினாங்க. முத நாள் ராத்திரி காவடி கட்டியாச்சு. காவடி கட்டுற பொழுது பாடிக்கிட்டே காவடி கட்ட, ஊர்க்கதையெல்லாம் பேசப்படாது, கட்டினாங்க. வெளியில ஒரு எரும மாடு கேட்டுக்கிட்டே இருக்கு. சந்தோஷமா கேக்குது, கண்ணீர் கொட்ட கேக்குது. போன ஜென்மத்து புண்ணியம். மறுநாள் காலையில இவங்க புறப்பட்டு போறாங்களா, எரும மாடும் பின்னாலே போகுது. 1942 நான் சொல்ற நிகழ்ச்சி. எரும மாடும் பின்னாலே போகுது. இவங்கெல்லாம் கோயிலுக்குள்ள போயிட்டாங்க. முருகனுக்கு பால் அபிஷேகம், காவடி சர்க்கரை அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவங்கெல்லாம் திரும்பிட்டாங்க. ஆறுமுக நயினாருக்கு முன்னால இந்த எரும மாடு அப்படியே நிக்கும். நிமிந்து முருகனை பார்க்கவும் நிக்கும், நிமிந்து இன்னொரு தடவை பார்க்கவும் நிக்கும், அப்படியே நிக்கும். சந்தோஷமா நிக்குது. யாராவது வாழைப்பழம் கொடுத்தா சாப்பிடும், அந்த இடத்தை அசுத்தம் பண்ணாது. எல்லாரும் திரும்பிட்டாங்க, எரும மாடு திரும்பல. இல்லை, பெருமான் அடியில் கலந்து விட்டால் அவர் திரும்பியும் வருவாரோ? அப்படியே நிக்க. 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. எல்லாம் எரும மாட்டை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நிக்குது நிக்குது நிக்குது. அந்த ஊர்ல அப்ப என்ன ஆகி போச்சு, கொடிமரம் இத்து போய் விழுந்துருச்சு. இந்த கோயில்ல கொடிமரம் இருக்கு தெரியுமா? கொடிமரங்கிறது என்ன? நம்ம முதுகுத்தண்டு. இதுதாங்க கோயில். வாய்தான் கோபுர வாசல், இதுதான் கோயில். இதுல முதுகுத்தண்டு இருக்குல்ல, அதுதான் கொடிமரம். இந்த முதுகுத்தண்டு வழியா மூலாதார அக்கினி மேல எழும்புது பாருங்க, அதுதான் உற்சவம். கொடியேறிடுச்சுங்கிறான்ல. கொடியேறுறதுன்னா என்ன? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, அது வழியா மூலாதார அக்கினி புறப்பட்டு மேல வர்றதத்தான் திருவிழாங்கிறான். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். இங்கே தீபாராதனை அங்கே ஆகுது இல்ல, இந்த இடத்துல ஞானிக்கு தீபம் தெரியும். அங்க இருந்து அமுதம் கொட்டும், அதுதான் அங்க கொடுக்கிற பிரசாதம். இதுதான் உடம்பு, இதுதான் கோயில். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், எள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளம் புலனைந்தும் காளா மணிவிளக்கே. தீபாராதனை ஆகுது, எல்லாம் பார்த்தாங்க, முடிஞ்சது. எரும மாடு அங்கேயே கிடக்கு. கொடிமரம் இத்து போய் போச்சு. கொடிமரத்துக்கு மரம் வேணும். கொடிமரம் அவ்வளவு உயரம், ஒரே மரம், குறிப்பிட்ட மரம் வேணும். தேடுறாங்க, கிடைக்கல. அன்னைக்கு ராத்திரி கோயில் தலைவர் தூங்குகிறார். கனவுல முருகன் போய் காட்சி கொடு. முருகா, கொடிமரம் போச்சு, நாளைக்கு காலையில கொடிமரம் வரும், ஆறுமுக விலாசத்துல போய் நில்லு. எல்லாம் ஆறுமுக விலாசம் தான். சூரசம்ஹாரம் இப்ப நடக்கிறது ஆறுமுக விலாசத்துலதான். கடற்கரை, பிறவி கடலின் கரை போய் நிக்கிறாங்க. மறுநாள் காலையில 6 மணி எரும மாட்டை காணோம். 4-5 நாளா இங்கதான் கிடந்தது, இப்ப காணுமே. காலையில 6 மணி
சூரிய உதயம் ஆயிடுச்சு. கடலுக்குள்ள இருந்து கொடிமரம் வருது. அவ்வளவு நீளம், 100 அடிக்கும் மேல ஒரே மரம். எப்படி வருது? எரும மாடு கொம்புனால தள்ளிக்கிட்டு வருது. தள்ளிக்கிட்டு வந்து கரையில போட்டுருச்சு. மூச்சு முட்டுது, நொர தள்ளுது, கோபுரத்தை பார்த்தது, விழுந்தது. என் பிறவி நோக்கம் முடிந்து விட்டது, முடிந்து விட்டது. எரும மாடு கதை முடிஞ்சு. எல்லாரும் கும்பிட்டாங்க. நம்ம பிறவிக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கு. எரும மாட்டினுடைய பிறவிக்கு நோக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு கொடிமரம் கொடுப்பது. அந்த எரும மாட்டை கடற்கரையில தூரத்துல கொண்டு போய் சமாதி வச்சு 1942 எழுதியிருக்காங்க. அதனாலதான் இந்த கதை எனக்கு தெரிஞ்சது. குகஸ்ரீ ரசபதி என்பவர் அந்த காலத்திலே திருப்புகழ் அமிர்தத்திலே இந்த கதையை எழுதினார். 1943 திருப்புகழ் அமிர்தம். எத்தனை வருஷம் ஆச்சு? 70 வருஷம் 80 வருஷம் முடிய போகுது. 1940. அந்த ஊர் திருச்செந்தூர். முருகப்பெருமானுக்கு முன்னால அருணகிரியார் நிற்கிறார். இப்போ ஒரு பாட்டு பாடுறார். அந்த பாட்டு தான் என்னுடைய தலைப்பு. முருகா, இந்த பொண்ணு ஒன்ன நினைக்கிறா, உன் கழுத்துல மாலை கிடக்கு, பள்ளி நாச்சியார கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நீ, அதுவும் தேடி ஓடி போய் அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நீ. இந்த பொண்ணுக்கு உன் கழுத்து மாலைய கொடுக்க மாட்டியா? இதான் பாட்டு. நீ அடியார்கள் இடைஞ்சல் களைபவன் இல்லையா? விரல் மாறனைந்து மலர்வாடி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற. இந்த பொண்ணுக்கு வாடக்காத்து அடிக்குதான். வாடக்காத்துன்னா என்னங்கிறத மெல்போர்ன்ல இப்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வெளியில போனா இழுத்துருது நான் நினைச்சுக்கிறது. விரல் மாறன் 5 மலர்வாடி சிந்த. மன்மதனுக்கு 5 பூ. அதை எடுத்து இந்த பொண்ணு மேல போடுறான். இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு தயாரா நிக்குது. ஒன்ன பார்த்து ஆசைப்படுது. முருகா, உங்களுக்கு தெரியுமா, ஆன்மாவெல்லாம் பெண்கள், ஆண்டவன் மட்டும்தான் கணவன். நம்மெல்லாம் மனைவி, அவன்தான் கணவன். விரல் மாறன் 5 மலர்வாடி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய. சந்திரன் சூரியன் மாதிரி எரிக்கிறான். மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற. ஊர்ல இருக்கிற பொண்ணுகள்லாம் இந்த பொண்ணை பார்த்து இதென்ன இவ இப்படி முருகனுக்கு அடிமையா போயிட்டாளே அப்படின்னு சொல்றாங்க. புறவாணர் குந்தில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர. பள்ளின்னு ஒரு பொண்ணு, அவ ஒண்ணு பத்தி ஆசைப்பட்டா, அவ மயக்கம் தீர மாலை கொடுத்தியே. இந்த பொண்ணு மயக்கம் தீர ஒரு மாலை கொடுக்கப்படாதா? புறவாணர் குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர. குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ. என்ன வள்ளி நாச்சியாருக்கு மட்டும் அவளது மரியாதை? வள்ளிக்கு கொடுத்த மாலையே இந்த பொண்ணுக்கு கொடு. மதுரையிலே திருப்புகழ் சாமி ஐயர்னு ஒருத்தர் 1919 திருப்புகழ் சபையை மதுரையில் நிறுவியவர். இப்ப 100ஆண்டு விழா முடிஞ்சு 3 வருஷம் ஆச்சு. வாரியார் சுவாமியினுடைய குருநாதர் திருப்புகழ் சாமி ஐயர்னு பேரு, லோகநாத ஐயர். அவர் பொண்ணு சுப்புலட்சுமின்னு பேரு. நல்ல அழகுள்ள பொண்ணு, அறிவுள்ள பொண்ணு. கல்யாணத்துக்கு நிக்குது. யார் யாரோ வர்றான், பஜ்ஜியும் சொஜ்ஜியும் சாப்பிடுறான், கடிதம் எழுதுறேன்னு போறான், போயிடுறான். கொடுத்த பஜ்ஜிக்கும் சொஜ்ஜிக்கும் ஒரு பொண்ணு கல்யாணத்தை முடிச்சு விடலாம் போல இருக்கு. போச்சு, கண்ணீர் விட்டு அழுதார். இந்த பாட்டைத்தான் பாடினார். இப்ப நான் சொல்றேன்னே, இந்த பாட்டை பாடினார். தியாகராஜன் ஒரு மாப்பிள்ளை வந்தார். மாப்பிள்ளை பேர் என்ன? தியாகராஜன். ஒரு மாப்பிள்ளை வந்தார். இந்த பொண்ணை பார்த்தார். உனக்கு பாட தெரியுமா? அந்த காலம் பேசுறதே பெரிய காரியம். பாட தெரியும். ஒரு பாட்டு பாடு. நீலங்கொள் மேகத்தின் மயில் நீரே, நீ வந்த வாழ்வை கண்டதனாலே பால் கொண்ட பேதைக்குன் மணனாரும்
மார்தங்கு தாரை தந்தருள்வாயே, முருகாவும் கழுத்துல உள்ள மாலைய கொடு. அந்த பாட்டம். வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே, வீரங்கொள் சூரர்க்குங்குலகாலா, நாளந்த வேதத்தின் பொருளோனே, நான் என்று மார்தட்டும் பெருமாளே. வேத பொருள் நான் தான் என்று முருகன் மார்தற்றானா. நாளந்த வேதத்தின் பொருளோனே, நான் என்று மார்தட்டும் பெருமாளே. கேட்டார் இல்ல தியாகராஜன், இப்பவே தாலி கட்டுற மாமான்ட்டார். புரியுதா? கல்யாணம் ஆச்சுங்க. கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிகள்லாம் பிறந்து அந்த அம்மா திருப்புகழ் சபையில பாடி, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க 80 வயசுக்கு மேல இருந்து திருப்புகழ் பாடி ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால இறந்து போயிட்டாங்க. அந்த பாட்டு திருப்புகழ். இப்ப இந்த பாட்டு என்ன கேட்கிறார்? முருகா, பள்ளிக்கு மாலை கொடுத்த நீ இந்த பொண்ணுக்கு மாலை கொடுக்க மாட்டியா? பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமா, இந்த பாட்டை படிங்க அப்படின்னு தான் இதுவரைக்கும் சொன்னோம். இப்பவெல்லாம் பையனுக்கு கல்யாணம் ஆகணுமா, இந்த பாட்டை படிங்க. நிலைமை அப்படி ஆகி போச்சு. இப்ப முந்தி பொண்ணுதான் கல்யாணத்துக்கு நிக்கும், இப்ப பையதான் நிக்கிறான். பொண்ணு பையனை செலக்ட் பண்ணிட்டு இருக்கு. புரியுதா? அந்த காலம் மாறி போச்சு. இந்த பாட்டு அதுக்கான பாட்டு. இருங்க, அந்த பாட்டை முடிக்கிறேன். விரல் ஒண்ணு சொல்ல மறந்தேன். ஆமா, அது என்ன இந்த வள்ளி நாச்சியாருக்கு இவ்வளவு மரியாதை? முருகனுக்கு 2 சம்சாரம். ஒண்ணு தெய்வானை, இன்னொன்னு வள்ளி. தேவர்கள் பார்த்து கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க தெய்வானைய. எங்க? திருப்பரங்குன்றத்துல. அவ இவனை தேடி வந்தான். வள்ளி நாச்சியார் வள்ளி மலையில திணைப்புணம் காவல் காக்கிறான். வள்ளிமலை திருத்தணிக்கு பக்கத்துல இருக்கு. காட்பாடி, திருத்தணி, வள்ளிமலை. நான் அங்க போய் பலமுறை பேசி இருக்கிறேன். ஒரு முன் மண்டபம், எல்லா மண்டபமும் திருப்பணி பண்ணாங்க. ஒரு முன் மண்டபத்தை வாரியார் சாமி திருப்பணி பண்ண போனார். வெட்டுனாங்க. உள்ள இருந்து மட்டிப்பால் வாசனை புகை அடிச்சுது. வெட்டுன ஆளு விழுந்து மயக்கம் போட்டார். போய் பார்த்தார் வாரியார் சுவாமி. உள்ள குகை மாதிரி தெரியும். உள்ள பார்த்தா யாரோ ஒரு சித்தர் தியானத்தில். வாரியார் சாமி சொன்னார், இந்த மண்டபத்தை திருப்பணி பண்ணாதே, வெட்டு நிலத்தை மூடு, இது சித்தர் இருக்கிற இடம்னார். இன்னைக்கு அந்த முதல் மண்டபம் அப்படித்தான் இருக்கு. அதுதான் வள்ளிமலை. என் சொந்த அனுபவம் நிறைய உண்டு வள்ளிமலையில. அதுக்கெல்லாம் போகல. வள்ளிமலையிலே குரத்தியாக இருந்தவள் வள்ளி நாச்சியார். முருகன் அவளை தேடி போனான். காடும் புனமும் கமலும் கடலே, வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெங்காடும் புனமும் கமலும் கடலே. அவளை தேடி இவன் போனான். அங்க போய் காத்து கிடந்தான். கிழவனா போனான். அது கிழவன். அவன் என்ன பண்ணான்? கிழவனார கூட்டிக்கிட்டு போனான். ரொம்ப தாகமா இருக்குன்னார் கிழவனார். அங்க ஒரு சொனை இருக்கு, இன்னும் இருக்கு. அந்த சொனைக்கு கூட்டிக்கிட்டு போனான். தண்ணி கொடுத்தா. ரொம்ப நல்லா இருக்கு. அவள்ல கொடுக்கிறா. இந்த சொனைக்கு போய் பார்த்திருக்கீங்களா? ஒரு சின்ன கால், ஒரு பெரிய கால், ஒரு சின்ன கால், ஒரு பெரிய கால், அப்படியே இருக்கும். நான் போய் பார்த்தேன் வள்ளிமலையில. கேட்டேன். அந்த சாமி சொன்னார், சின்ன கால் வள்ளி, பெரிய கால் கிழவனார் முருகன்னார். ஒரு பெரிய மலை மாதிரி ஒண்ணு இருக்கு. அது யானை மாதிரியே இருக்கு. 3 முனிவர்கள் சமாதியாகி எலும்பு கூட்ட வச்சு மண்டபம் கட்டியிருக்கு. வள்ளிமலைக்கு இவன் போனா, கிழவனாக போனான். தண்ணி கொடுத்தா, சாப்பிட்டான். வெளியில வந்தான். தாகம் தீர்த்தது, மோகம் தீரவில்லை. வேடா மூடா வேடா போடான்னு சொன்னவன் கிழவனார பார்த்து, ஏயா உனக்கு வயசாகி போச்சு, அறிவில்ல? திட்டு திட்டுன்னு திட்டுறான். யாரு கேட்கிறா? முருகப்பெருமான் கேட்கிறார். என்ன நத்து புரை முடி, இந்த கிளிஞ்சல் மாதிரி தலை பூரா வெளுத்து போச்சு. உனக்கு காதல் ஒரு கேடா? நல்ல திட்டுறா. பேசாம கேட்டுக்கிட்டு. அதான் வள்ளிக்கு என்ன சார் அப்படி என்ன அவ திட்ட கேட்கணும்? அவளை காலை பிடிச்சு விடுவானா முருகன். அநியாயத்தை கட்டியல எங்கேயாவது. அருணகிரிநாத சாமி பாடுறாரு, பாதிமதி நதி போது மணிஷடை நாதன் அருளிய குமரேசா, பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா. காலை பிடிச்சு விட்டா கூட அவளுக்கு வலிக்குமா? வருடி கொடுத்தானா.
ஒருத்தன் சொல்றான் நம்மள மாதிரித்தான் முருகனுங்கிற. என்னங்க அநியாயம். நான் கேட்கிறேன், அது என்ன வள்ளிய போய் பாதத்தை பிடிக்கிறான், இந்த தெய்வ யானையை அம்போன்னு விட்டு விட்டான். தங்க 2 கல்யாணம்னா 2 பேருக்கும் ஒழுங்காத்தானே இருக்கணும். புரியுதா? ஒண்ணும் இல்லை, உயர்ந்த தத்துவம். தெய்வ யானை யாரு? தேவர்களால் நன்றி கடனுக்காக கொடுக்கப்பட்ட பெண். முருகனை பார்த்தா 3 விஷயம் தெரியணும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. கிரியாசக்தினா கோயிலுக்கு போய் தொண்டு பண்றது, கோயிலை சுத்தம் பண்றது, மாலை கட்டி கொடுக்கிறது, நைவேத்தியம் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் கிரியாசக்தி. கிரியைனா செயல், அது பண்ணனா கடவுள் காட்சி கொடுப்பார். இச்சாசக்தி முருகனை நினைச்சு கண்ணீர் விடுறது, அன்பனால உருகி பாடி கண்ணீர் விடுறது, அது இச்சாசக்தி. ஞானம் கொடுக்கிறது ஞான சக்தி. தெய்வ யானை கிரியா சக்தி, வள்ளி இச்சாசக்தி, வேலாயுதம் ஞான சக்தி. அதுதான் வேலாயுதம் முருகன் கையில இருக்காது, அப்படி சாத்தி வைப்பாங்க. முருகன் இஸ் ஈக்வல் டு வேல், முருகன் இஸ் ஈக்வல் டு வேல் அப்படி வைப்பாங்க. வள்ளி நாச்சியார் யாரு? இச்சாசக்தி. இச்சாசக்தி நான் என்ன? முருகனை நினைச்சு கண்ணீர் விட்டு அன்போடு பாடக்கூடிய பெருமக்கள். வேடிக்கை பாருங்க, கிரிய பண்றவங்களுக்கு, கிரியை மூலம் ஆண்டவனை அடைய நினைப்பவர்களுக்கு இறைவன் இருப்பான், அவர்கள் இறைவனிடம் வருவார்கள். தெய்வான தானே திருப்பரங்குன்றத்துக்கு இவரை தேடி வந்தா. அன்பினால் வழிபட்டால் ஆண்டவன் அவர்களை தேடி போவான். அதான் வள்ளி நாச்சியார். வள்ளிங்கிறது யாரு? என்னமோ காட்டுல இருந்த ஒரு பொண்ணு, ரொம்ப அழகா இருப்பா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்களும் நானும் தான் வள்ளி நாச்சியார். திருப்புகள் படிச்சு கண்ணீர் விடுறீங்களா? நீங்க தான் வள்ளி நாச்சியார். முருகன் உங்கள்கிட்ட வருவான். காலை பிடிச்சு வருடி விட்டான்னா, ஒரு பொண்ணு காலை பிடிச்சு வருடி விட்டான்னு அர்த்தம் இல்லை. எந்த அடியார்கள் எல்லாம் அவனை நினைச்சு கண்ணீர் விடுறாங்களோ அவங்க வீட்டுல வேலைக்காரனாக வந்து முருகன் இருக்கும். தொழுது வழிபடும் அடியர் காவல்கார பெருமாளே. திருப்புகள், தொழுது வழிபடும் அடியர் காவல்கார பெருமாள். அதான் வள்ளி நாச்சியாருக்கு அவளது மரியாதை. மாறிலா வள்ளி வாழ்க பாட்டு தெரியுதா? மாறிலா, என்ன மாறிலா வள்ளி? மாறுபடாத வள்ளி. முருகப்பெருமான் அடியார்களுக்கு வாரி வாரி கொடுத்தா வள்ளி பக்கத்துல வந்து, நீங்க கொடுத்தது பத்தாது, இன்னும் கொடுங்க பாடம். நம்ம வீட்டுக்காரி ஒரு மாதிரியா பாப்பா. கொடுத்தோம்னா விட்டுருவாளா? புரிய கொடுத்தா நம்மளும் அங்க போய் நிக்க வேண்டியதான்ட்டுருவான். புரியுதா? மாறுபடாத வள்ளி. அம்மா, வள்ளலுக்கு பெண்பால் என்ன? வள்ளி. அட, மூடனுக்கு பெண்பால் மூடி இல்ல, மூடத்தி. தொண்டனுக்கு பெண்பால் தொண்டி இல்ல, தொண்டச்சி. நீங்க பாட்டுக்கு தொண்டி அப்படிங்கப்படாது, அது ஒரு ஊரு தமிழ்நாட்டுல. தொண்டச்சி. சூதர் மனைகளிலே அன்னை தொண்டு மகளிருண்டு சூதில் பணையம் என்றே ஆங்கொரு தொண்டச்சி போவதில்லை, பாரதியார். அது மாதிரி வள்ளலுக்கு பெண்பால் என்ன? வள்ளி. அவன் வள்ளல் அவனை விட அதிகமா கொடுக்கறதுனால இவளுக்கு பேரு வள்ளி. பேர் அமைஞ்சிருக்கு பாருங்க, வள்ளி. இந்த இப்ப வருது, இந்த பாட்டை சொல்றேன். விரல் மாறனைந்து மலர் வாடி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற புறவானர் குன்றில், அதான் வள்ளி, புறவானர் குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர்மாலையின்கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா. மானை எந்த கூடிய சிவபெருமான் வந்து கும்பிடக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நின்ற திருவேரகத்து பெருமானே, மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா. மலைமாவு சிந்த அலைமேலை அஞ்ச வடிவேல் எறிந்த அதி தீரா. வேல் எறிந்த பெருமானே. அடுத்த வரி முக்கியம். அறிவால் அறிந்து, ஆண்டவனை அறிவு பூர்வமாக அறிய வேண்டும். உன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே.
அறிவோட வந்து உன் திருவடியை கும்பிடக்கூடிய அடியார்களுடைய துன்பத்தை நீக்கக்கூடிய பெருமானே, அறிவால் அறிந்தும் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. இன்னைக்கு தலைப்பு என்ன? அடியார் இடைஞ்சல் களைவோன். திருச்செந்தூர் திருப்புகழ். அறிவால் அறிந்தும் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே, அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. அலைவாயின எந்த ஊரு? திருச்சீர் அலைவாய், திருச்செந்தூர். இப்ப சுனாமி வந்ததா இல்லையா? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால சுனாமி வந்தது. வேளாங்கண்ணி எல்லாம் பெரும்பகுதி போச்சு, பல பகுதி போச்சு. திருச்செந்தூர் கடற்கரையில இருக்கிற கோயில். கடல் உள்ள போனுச்சே தவிர வெளியில வரல. திருச்செந்தூர் பெருமான் கம்பீரமா அழகா இருக்கார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? திருச்செந்தூர்ல ஒரு சுவாமி கிழக்கு பார்த்து இருந்தா ராஜ கோபுரம் முன்னால இருக்குமா பின்னால இருக்குமா? இப்ப நான் தான் கடவுள்னு வச்சுங்களேன். ராஜகோபுரம் இங்க இருக்குமா எனக்கு பின்னால இருக்குமா? எனக்கு முன்னால தானையா இருக்கா. திருச்செந்தூர்ல போய் பாருங்க, சாமி கடலை பார்த்து இருப்பார், ராஜகோபுரம் பின்னால இருக்கும். வேடிக்கையா இருக்கு. ஒரு காலத்துல சாமி வீட்டு பார்த்து இருந்தார், ஊரை பார்த்து இருந்தார். ஊரை பார்த்துதான் சாமி இருந்தார். கட்டபொம்மனுடைய காலம். கட்டபொம்மன் அங்க ராஜா. திருச்செந்தூர்ல இருந்து அவன் இருந்த பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் மணிமண்டபம் கட்டி விட்டான். 1 கிலோமீட்டருக்கு ஒரு மணிமண்டபம். திருச்செந்தூர் கோயில்ல மத்தியானம் பூஜைக்கு மணி அடிச்ச உடனே முதல் மண்டபத்துக்கு கேட்கும், அவன் அடிப்பான். அது அடுத்த மண்டபத்துக்கு கேட்கும், அவன் அடிப்பான். எல்லா மண்டபமும் பாஞ்சாலங்குறிச்சியில மணி அடிச்ச உடனே இவர் கும்பிடுவார், அங்க தீபாகும். கட்டபொம்மு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டவன். ஒரு முறை கோயில்ல திருவிழா. கட்டபொம்மன் என்ன சொன்னான்? திருவிழாவில அந்த ஆறுமுக நயினாரை தூக்கிக்கிட்டு வருவாங்க. சாமி வர்ற பொழுது வடமலையப்ப பிள்ளையன்னு ஒருத்தர் அவர் மண்டபத்துலதான் எப்பவும் சாமியை இறக்கி வைக்கப்படாது, என் மண்டபத்துல இறக்கி வைக்கணும்னா. இன்னைக்கு இவன் தானே ராஜா, இவன் சொன்னா தானே கேட்போம். எந்த காலத்திலேயோ யாரோ என்னமோ பண்ணனா அதை கேட்போமா? இன்னைக்கு சொன்னதை கேட்போமா? இன்னைக்கு சொன்னதான் கேட்போம். எல்லாரும் என்ன பண்ணாங்க? சரிதான், கட்டபொம்மன் மண்டபத்துல வச்சிருவோம். சாமியை தூக்கிட்டு ஊர்வலம் வர்றாங்க, எல்லாரும் பாடுறாங்க. திடீர்னு புயல் காத்து அடிச்சு, மழை பெய்யாம காத்து கடற்கரை மண்ணை பூரா அள்ளிக்கிட்டு வந்து எல்லாருக்கும் மூக்கு காது கண்ணு இந்த ஊறுகாயில உப்ப வச்ச மாதிரி மண் அடிச்சு ஒன்னும் புரியல. தடுமாறி போய் தூக்குனவங்க சாமியை கீழே போற்றப்படாதுன்னு ஏதோ தென்பட்ட மண்டபத்துல கொண்டாந்து வச்சு விட்டாங்க. வச்ச உடனே புயல் காத்து நின்று ஒளிச்சு பார்த்தா உற்சவ விக்கிரகம் பழைய வடமலையப்பம் பிள்ளையன் மண்டபத்தில இருக்கு, கட்டபொம்மன் மண்டபத்தில இல்லை. புயல் அடிச்சுதே, கடல் உள்ள வந்துருச்சே, ஓடி போய் பார்க்கறாங்க. மூல விக்கிரகம் அப்படியே திரும்பி நிக்குது. ராஜகோபுரம் அங்கே, மூல விக்கிரகம் இங்கே, கடல் இங்கே. கடலை பார்த்து இன்னைக்கும் போய் பாருங்க, சாமி கடலை பார்த்து நிற்கும், பின்னால ராஜகோபுரம் வரும். எந்த ஊர்? திருச்செந்தூர். அதனாலதான் அங்க என்ன சொல்றார்? அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. திருச்செந்தூர்ல போய் வழிபாடு செய்தால் என்ன சார் கிடைக்கும்? நம்ம அப்படித்தானே கேட்கிறோம். கிடைக்கிறது தானே நமக்கு வேணும். சாமியை கும்பிட்டா கிடைக்குமா? இன்ப ஆக்கத்துக்கு திருச்செந்தூர், துன்ப நீக்கத்துக்கு பழனி. திருச்செந்தூர் வியாழ கஷேத்திரம். ஜாதகத்தில வியாழன் நல்லா இருந்தா அந்த ஆளுக்கு முறையா புகழும் பொருளும் ஒழுங்கா கிடைக்கும். சனி நல்லா இருந்தா கொடுத்தாலும் கொடுப்பான், கெடுத்தாலும் கெடுப்பான். சொல்ல முடியாது. கோடியை கொடுத்து விட்டு அடுத்த மாசம் ஜெயில போட்டுருவேன். வியாழன் அப்படி இல்லை, முறையா கொடுப்பான். திருச்செந்தூர் வியாழ கஷேத்திரம். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமா? திருச்செந்தூர்ல போய் கும்பிடு. பெண்டாட்டி நல்லவளா இருக்கணுமா?
திருச்செந்தூர்ல போய் கும்பிடு. வீட்டுக்காரன் யோக்கியனா இருக்கணுமா, திருச்செந்தூர்ல போய் கும்பிடு. திருச்செந்தூர் பெருமான் வாரி தரக்கூடிய. துன்பம் போகணுமா, ஆமா சார் அது ரொம்ப முக்கியம், பழனி ஆண்டவனை போய் கும்பிடு. இன்ப ஆக்கத்துக்கு திருச்செந்தூர், துன்ப நீக்கத்துக்கு பழனி. திருச்செந்தூர் முருகனுக்கு முன்னால போய் நின்று கண்ணீர் விட்டீங்கன்னா என்ன வேணாலும் உங்களுக்கு நல்லது கொடுக்கப்படும். முக்கியமான செய்தி ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், இப்ப முடிக்கிற போது சொல்லணும்னு நினைச்சேன், முருகன் ஞாபகப்படுத்திட்டார். அவரு நினைப்பு ஞாபகப்படுத்தினா தானே எனக்கு வரும், இல்லைன்னா வராதே. ஆமா, இந்த ஐம்பொன் விக்கிரகம் ஒண்ணு பண்ணனாங்கல்ல, இந்த மூலஸ்தான விக்கிரகம் ஒண்ணு பண்ணனாங்கல்ல, அதெல்லாம் என்ன ஆச்சு? இந்த பெரிய மூர்த்திய கொண்டு ஐம்பொன் விக்கிரகத்தை இங்க வச்சாச்சு, இந்த பண்ணின விக்கிரகம் எங்க இருக்கு? கேள்வி வருமா இல்லையா? ஒரு ஊர்ல திருவாசகம் பத்தி பேசினேன். மாணிக்க வாசக பெருமானுடைய திருவாசகத்தை சிவபெருமான் எழுதி வாங்கினார்னு சொன்னேன். ஒரு ஆள் என் கூட பின்னாலே வந்துட்டார், பெரியவர். ஐயா என்ன அந்த ஏடு எங்கே இருக்கு? சிவபெருமான் எழுதினாரா இல்லையா, கையெழுத்து போட்டார்ல, இந்த ஏடு எங்கே இருக்கு? எங்க இருக்கு? பாண்டிச்சேரியில அம்பலத்தாடி ஐயர் மடம்னு ஒரு மடம் இருக்கு. அம்பலத்தாடி அவர்தான், அம்பலத்தில் ஆடுறவர் அவர்தான். அறையில் ஆடி அம்பலத்தில் ஆடினவர். அறையில் ஆடினது உத்தரகோச மங்கை, அம்பலத்தில் ஆடினது சிதம்பரம். உத்தரகோச மங்கையில அறைக்குள்ளதான் நடராஜா நடனம். அறையை விட்டு வெளியில வர முடியாது, ஏன்னா அவர் அகலத்தை விட அரை கதவு அகலம் கம்மி. உள்ள வச்சு கட்டி இருக்காங்க அந்த காலத்துல. உத்தரகோச மங்கை நடராஜா, மரகத நடராஜா. அது அறையில ஆடினது, இது அம்பலத்துல ஆடினது. அம்பலத்தாடி ஐயர் மடம்னு பாண்டிச்சேரியில ஒரு மடம் இருக்கு. அந்த தெருவுக்கு பேரு அம்பலத்து ஆடி ஐயர் தெரு. அங்க அந்த மடத்துல அந்த ஏடு இன்னைக்கும் இருக்கு. சிவராத்திரி அன்னைக்கு திறந்து காட்டுவாங்க, தொடப்படாது. நம்மாலு தொடுவான், எடுத்து பார்ப்பான், கையோட வந்துடும், பார்த்துட்டு வரலாம். நான் பார்த்திருக்கேன். அது மாதிரி இப்ப கேள்வி, இந்த விக்கிரகம் என்னாச்சு? மூல விக்கிரகத்தை தயார் பண்ணதை கொண்டாந்து இங்க வச்சு விட்டாங்க. ஏன்னா பழைய மூல விக்கிரகம் சின்ன பின்னமா போச்சு. இந்த ஆறுமுக நயினார் புதுசா பண்ணாங்களே, அவரு எங்க வச்சாங்க? திருநெல்வேலியில தாமிரபரணி கரையில குறுக்குத்துறைங்கிற இடத்துல வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோயில். திருச்செந்தூருக்கு எவ்வளவு பெருமைங்கிறீங்க. அருணகிரிநாத சுவாமி பாடுற பொழுது கந்தர் அலங்காரத்துல கொற்றார். கொள்ளி தலையில் எறும்பது போல குலையும் என்றன் உள்ள துயரை ஒளித்தருளாயி, ஒரு கோடி முத்தம் தெள்ளி கொளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே, பள்ளிக்கு வாய்த்தவனே, பயிலேறிய மாணிக்கமே. அவன் யாரு? பள்ளிக்கு வாய்த்தவனா, பள்ளிக்கு தகுந்தவனாக வாய்த்தவன். அதான் சில வீடுகள்ல சொல்லுவாங்க, எனக்கு வாய்ச்சிருக்கியேன்னு. நல்லதா கிடைக்கணும். பள்ளிக்கு வாய்த்தவனே, மயிலேறிய மாணிக்கமே. எப்படி? கொள்ளி தலையில் எறும்பது போல குலையும் எந்தன் உள்ள துயரை ஒளித்தருளாய். எறும்பு கொல்லிக்கட்ட தீப்பிடிச்சு எரியுது, அதுகிட்ட நிக்குது எறும்பு. என்ன வேணாலும் எரியுது, புரியுதா? கொள்ளி தலையில எறும்பு மாதிரி நிக்கிறேன், உடனே காப்பாத்துன்னு அர்த்தம். நீ பாட்டு லேட் பண்ணப்படாது முருகா, இப்பவே உடனே வரணும், அவசரமான அவசியம். திருவாசகத்துல சொல்லுவார், இருதலை கொள்ளியின் உள் எறும்பொத்தும்பார். ஒரு மூங்கில், மூங்கில்ல இந்த பக்கமும் திறப்பு, அந்த பக்கமும் திறப்பு, உள்ள கூடு. எறும்பு உள்ள போயிருச்சு, உள்ள போய் எறும்பு நிக்குது. இங்கேயும் தீய வச்சு விட்டாங்க, அந்த பக்கமும் தீய வச்சு விட்டாங்க. எறும்பு என்னத்துக்காக? அதான் இருதலை கொள்ளியின் உள் எறும்பொத்து. நான் மாட்டிக்கிட்டேன் ஐயா, எப்பவும் ஆபத்து, உடனே வந்து காப்பாத்து. அது மாதிரி இந்த பாட்டு, கொள்ளி தலையில் எறும்பது போல குலையும் என்றன் உள்ள துயரை ஒளித்தருளாய், ஒரு கோடி முத்தம் தெள்ளி கொளிக்கும்
கடல் செந்தில் மேவிய சேவகனே, பள்ளிக்கு வாய்த்தவனே, மயிலேறிய மாணிக்கமே, மயில் மேல் வரக்கூடிய முருகப்பெருமானே, மாணிக்கமே காப்பாத்து. சரி, இப்போ நிறைவு. அடியார் இடைஞ்சல் களைவோன்னு சொல்றீங்களே, முந்தியெல்லாம் நடந்தது சரி. இப்ப ஏதாச்சும் அடியார்களுடைய துன்பத்தை முருகப்பெருமான் களைந்தான் அப்படின்னு ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா சார்? நீங்க பாட்டுக்கு பழைய கதைகள் தான் சொல்றீங்க. இப்ப நடந்ததா? ஒரு 50 வருஷத்துக்குள்ள 60 வருஷத்துக்குள்ளே அடியார் இடைஞ்சல் களைவோன் அப்படிங்கிறீங்களே, முருகப்பெருமான் திருச்செந்தூர் பெருமான் அப்படி கலைஞ்சதா சரித்திரம் உண்டா? அதுதான் நிறைவா வச்சிருக்கேன். எங்க ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் 24 மணி நேரமும் முருகா 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 முருகா. திருச்செந்தூர் பெருமான் தான் அவருக்கு எல்லாம். மற்ற ஊரை விட திருச்செந்தூர் தான் அவருக்கு பிடிக்கும். செந்தூருக்கு போவார், புதுக்கணக்கு அங்கதான் போடுவார். வியாபாரம் நல்லா இருக்கும். செட்டி கப்பலுக்கு செந்தூரான் துணை அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. இத்தனை ஊர்ல திருச்செந்தூர் பெருமான் தான் காப்பாத்துவார். திரைக்கடலோடி திரவியன் தேடுற பொழுது திருச்செந்தூர் பெருமான் தான் காப்பாத்துவார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் காப்பாத்தினது ஒரு புலவர் ஒரு நூல் எழுதினார். எதை பத்தி? திருச்செந்தூரை பத்தி. நான் லேசத்தான் சொல்றேன், முழுக்க சொல்லலை. அந்த புலவர் ஒரு மடப்பள்ளியில வேலை பார்த்தவர். அவர் ஒரு நூல் எழுதினார். எல்லாரும் என்ன பண்ணாங்க? மடப்பள்ளி சமயக்காரன் இவன் என்னையா பாட்டு எழுதிவிட்டான், தூக்கி கொட்டுன்ட்டாங்க. அவருக்கு வாழ்க்கையே வெறுத்து போய் நல்லா கட்டினார், கடல்ல தூக்கி போட்டுவிட்டார். போகட்டும், ஒரு வே மதிக்க மாட்டேங்கிறான், இந்த பாட்டு நமக்கு என்னத்துக்கு? இது என்ன ஆச்சு? அப்படியே கடலால அதை கொண்டு போய் முருகனை வழிபடக்கூடிய யாழ்ப்பாணத்து பக்கம் கொண்டே சேர்த்திருச்சு. ஆமா, நமக்கு பக்கம் யாழ்ப்பாணம் தானே, வடக்குக்கு பக்கம் தானே நமக்கு பக்கம், கொண்டே சேர்த்திருச்சு. யாழ்ப்பாணத்துக்காரங்க அதை எடுத்து பார்த்தாங்களா? தமிழ் தெரியுமா? ஆகா, இந்த தமிழ் நல்லா இருக்கே. அறிஞ்சவனுக்கு தானம்மா பெருமை தெரியும், அறியாதவனுக்கு என்னையா தெரியும். அவங்க பார்த்தாங்களா? அதை எடுத்து கொண்டு போய் வச்சு படனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒவ்வொரு பாட்டுத்தான் படிப்போம். இந்த பெருமக்கள், ஈழத்து பெருமக்கள் அத்தனை பாட்டையும் படிப்பாங்க. படன ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊர்ல ஒரு வியாதி வந்திருக்கு. இவங்க படனம் பண்ண தெருவுக்கு அந்த நோய் வரல, மத்த தெருவுக்கெல்லாம் வந்துருக்கு. அப்ப என்ன தெரியுது? ஓ, இத படனம் பண்ணா நோய் வராது, எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பெருசாயிடுச்சு. அங்க இருந்து ஒருத்தர் இங்க வந்தவர் இத பத்தி சொல்ல, அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்சது, இவங்க அதை பாராட்டினார்கள். அந்த வரலாறு அந்த ஊர் கோயிலில் இன்றைக்கும் சொல்லப்படுகிறது. இருங்க, நான் சொல்ல வந்தது சொல்லிப்படுறேன். அந்த ஊர்ல ஒரு பெரியவர், அவர் முருகா முருகான்னுகிட்டு இருப்பார். தினம் திருச்செந்தூருக்கு வருவார். பக்கத்து ஊர் திருச்செந்தூர்ல இருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் இருக்கு, அதை விட கம்மி தான். அந்த ஊர்ல தான் அவர் இருப்பார். குலசேகரன் பட்டினம், குலசைன்னு அதுக்கு பேரு. அங்கதான் அவர் இருப்பார். நடந்து வருவார், முருகனை கும்பிட்டு போயிடுவார். அப்படியே இருந்துச்சு. வயசாகி போய் இனிமே நடக்க முடியல. ராத்திரி நேரம் கும்மிருட்டு வர்றார். முருகன் முன்னால விளக்க தூக்கிட்டு போறார். இப்போ 1900 சொச்சம், ஒரு 100 வருஷம் இருக்கும். விளக்கு முன்னால போகுது, இப்படி பின்னாலேயே போறாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், இவருக்கு முன்னாலே விளக்கு போகுதுடா. லீட் கைண்ட்லி லைட். நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறவன் யாரு? முருகன் தானே. கடைசி காட்சி, வீட்டுல முருகன் சொன்னானா, இனிமே நீ இங்க வராதே, நான் அங்க வரேன். இன்னைக்கும் குலசேகரம் பட்டணத்துல அந்த புண்ணியவான் இருந்த வீட்டுல ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல முருகப்பெருமான் அவருக்கு காட்சி. இந்த பெரியவர் அங்கேயே பார்த்து கும்பிடுவார். ஒரு நாள் எல்லாம் திருச்செந்தூர்ல கும்பிடுறாங்க. திடீர்னு அந்த கொடிமரத்துக்கு பக்கத்துல அந்த பெரியவர் நிற்கிறார்.
என்னடா இவர் ஊர்ல இருந்தாரு, இங்க நிக்கிறாரே, எப்படி எல்லாரும் பாக்குறாங்க. விறுவிறுன்னு உள்ள போனார், சந்நிதிக்குள்ள போனார், முருகன் பக்கத்துல போனார், மறைஞ்சிட்டார். அதே நேரத்துல அங்கே அவருடைய ஆன்மா அடங்கி விட்டார். குலசேகரம் பட்டணத்துல பாரியார் சுவாமி பக்கம் பக்கமா எழுதுறார். திருச்செந்தூர் பெருமான் நினைச்சதை கொடுப்பான், உங்கள் கஷ்டங்களை தீர்த்து வைப்பான். உனக்கு படிப்பு வேணுமா, திருச்செந்தூர் பெருமானை பிடிச்சோ. கல்யாணம் வேணுமா, திருச்செந்தூர் பெருமானை பிடிச்சோ. குழந்தை வேணுமா, திருச்செந்தூர் பெருமானை பிடிச்சோ. அந்த ஊர் பாட்டு ஒன்னொன்னு அப்படி பாடப்பட்ட பாடல்கள். இதுவரை என்னோடு பயணம் செய்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி.